சார் ஏற்கனவே சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற விவகாரத்தை நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி மதுரை கோர்ட்டு ஒரு விவகாரத்தை சொல்லியிருக்காங்க. அதோட அப்டேட் என்னங்க சார்? திரு சகாயம் அவர்கள் மதுரையில் இந்த கிரானைட் ஊழல் தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது. இந்த விவகாரத்தில் முதல் முறையாக விசாரணை நடத்தி அறிக்கை அளித்த அதிகாரி என்ற அடிப்படையில் திரு சகாயம் அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வேண்டும். அப்போது தான் நான் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது, எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று திரு சகாயம் அவர்கள் சொல்லியிருந்தார். இவர் டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் நாங்கள் அவர் செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ணிட்டோம், ஒன்றும் ஆபத்தெல்லாம் இல்லைங்க, அதனால் கொடுக்கலங்க என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கும் போல் இருக்கிறது. மதுரை மாவட்ட நீதிமன்றம் சகாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா, நாங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸை பாதுகாப்பு கொடுக்குவோம், பாதுகாப்பு கொடுக்குறத விட உங்களுக்கு என்ன வேலை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. நியாயமான கேள்வி. எனக்கு இந்த நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாராவது ஒருத்தர் இந்த நேர்மையாக இருக்கிறவனுக்கு சப்போர்ட்டாக வரணும். இந்த சிஸ்டம் நீதிமன்றங்கள் வந்தது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. நீங்கள் கொடுக்குறீங்களா, சென்ட்ரல் ஃபோர்ஸஸை நாங்கள் கேட்கலாம் என்று கோர்ட்டு சொல்லிடுச்சு. இந்த மாநில அரசு எவ்வளவு இழிவான கேவலமான அரசு என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். திரு சகாயம் அவர்களை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி நேற்றே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம், ஜெகபர் அலி, ஜாகிர் ஹுசேன் எல்லாம் சொல்லிட்டு போய் கொள்கிறாங்க. அப்போது சகாயம் அவர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, ஏன்பா வீடியோ போட்டவனே கொள்கிறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க, எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் அது இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறாரு சங்கர் ஜிவால். இந்த பேரெல்லாம் பேசக்கூடாது என்று நான் நினைத்திருந்தேன், இப்போது பேசியாக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த முக்தார்னு ஒரு நபர் சத்தியம் டிவியில் இருந்தார், அவங்களுக்கு தெரியும். இப்போ அவர் மை இண்டியான்னு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த முக்தார் யார் என்று கேட்டீர்கள் என்றால், உளவுத்துறையின் தலைவர் திரு செந்தில்வேலன் மற்றும் உளவுத்துறையின் எஸ்பி திரு சரவணன் ஆகியோரால் இயக்கப்படும் ஒரு நபர். அரசுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்கன்னா அவர்களை பற்றி எவ்வளவு இழிவாக கேவலமாக பேச முடியுமோ அதுபோல் கேவலமாக அவரை பேச வைத்து வீடியோவை வெளியிட்டு, அதாவது அவங்க ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணிடுறாராம். இது போல் சமீபத்தில் இயக்குனர் திரு கோபி நயினார் அவர்கள் இந்த தலித் இஷ்யூவை ரேக்கப் பண்ணப்போ இவர்களுக்கு அது பெரிய சிக்கலாச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆமாம் ஆமாம். அப்போ இந்த கோபி நயினார் தெரியாமல் போய், இந்த ஆளை பற்றி தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாரு கோபி நயினார். அது முக்தாரோட ஸ்டைல் என்னென்னா, 2 மணி நேரம் பேட்டி எடுத்து 20 நிமிஷமாக இவர் இஷ்டத்துக்கு எடிட் பண்ணி போட்டுக்கிறது. இவர் மட்டும் பிரமாதமாக கேள்வி கேட்ட மாதிரி லைவுக்கு ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டார். இந்த அரசு வந்தது முதல் இந்த முக்தாருக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு இப்படி பார்த்தா நம்மளுக்கு தான் வழங்கியிருக்கணும். நம்ம கேட்குறது அட்லீஸ்ட் கேட்குறவங்களுக்காவது கொடுக்கணும்ல. இந்த போலீஸ் பாதுகாப்புக்கு என்று நான் ஏற்கனவே சொன்னேன், உளவுத்துறையில் கோர்சல் செக்யூரிட்டி அதுவர்கள் தான் இந்த பாதுகாப்பு, உளவுத்துறை தான். இப்போ இந்த டிஜிபி சொன்னார்ல, அவங்களுக்கு நாங்கள் ஆய்வு பண்ணோம், சகாயத்துக்கு பாதுகாப்பு அவசியம் இல்லைன்னு. முக்தாருக்கு என்னப்பா உயிருக்கு ஆபத்து? முக்தாரால் தான் மற்றவர்களுக்கு ஆபத்து. யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களோ அவங்களோ. ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது சார். இப்போ நானே நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். உங்களை நம்பி இன்டர்வியூக்காக வராங்க, நீங்கள் என்ன நடந்தோ அதை போடலாம். தடா ரஹீம் ஒரு நாள் போய் அந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு என்கிட்ட சொன்னார், நான் 2 மணி நேரம் பேசினேன் இல்லையோ, 20 நிமிஷமாக கட் பண்ணி போட்டாங்க இல்லையோ, நான் கால் பண்ணி திட்டான் வர, ஏன் இப்படி பண்ணுற? அவர்கள சூடு சொன்ன இல்லை. இன்னொன்று, ஏன் முக்தார் இப்படி நடந்து கொள்கிறார் என்றால், அவர்களுக்கு இந்த உளவுத்துறை அவர்களை இயக்குகிறது. இந்த தமிழ் தேசியம் பேசுகிற பாரி இருக்கார்ல, அவர்கிட்ட இது மாதிரி தான் இன்டர்வியூ கேட்டிருப்பார் போல இருக்கு. அவர் சரி நான் இன்டர்வியூ தரேன், நீங்களும் கேமரா வைங்க, நானும் கேமரா வைக்கிறேன் அப்படி சொன்னோன்னே அப்புறமா அப்பாயின்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணலையா சார் அவர்? இது போக இந்த செக்யூரிட்டிக்கு ஒரு முறை இருக்குது. லியோ கேட்டார், நமக்கு தான் செக்யூரிட்டி கொடுக்கணுன்ட்டு. அதில் ஒரு சிக்கலும் இருக்குது. உங்களுக்கு செக்யூரிட்டி வந்துச்சுனாலே காவல்துறை உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம குற்றம் சொல்கிறோம், என்ன பின்தொடர்ந்து வரீங்க கண்காணிக்கிறீங்கன்ட்டு. போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு போட்டால் அவங்க எதுக்கு கண்காணிக்குதான்? அப்புறம் உங்களுக்கு வாண்டடாக கொடுத்துருப்பாங்களே எது பாதுகாப்பு? அது அப்போ வீட்டில் சாக்கடை எப்படி எடுத்துன்னு ஊற்றுவேன் போலீஸை வச்சுக்கிட்டு, கஷ்டம் இல்லை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா அவரோட டியூட்டி 20 ரவுண்ட் தி கிளாக். உங்களோட நிழல், நீங்கள் போய் ஒரு சாலை ஓரமாக சிறுநீர் கழிக்க செல்கிறீர்கள் என்றால் உங்கள் பக்கத்தில் நிற்கணும். இது அந்த ஆயுதம் தாங்கிய காவலருக்கு டியூட்டி. நீங்கள் வெளிநாடு செல்கிறீர்கள் என்றால் சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறைக்கு நீங்கள் கடிதம் எழுதி கொடுக்க வேண்டும். நான் இந்த மாதிரி வெளிநாடு போகிறேன் அப்படின்னோடனே அவங்கள சரண்டர் பண்ணிவிட்டு வேறு டியூட்டிக்கு போடுவாங்க. அவங்களுக்கு எதுக்கு அந்த கான்ஸ்டபிள் உங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்கள் இல்லை, எதுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் நடைமுறை. கடந்த அக்டோபர் 2024 முக்தார் சிங்கப்பூர் சென்றிருக்கிறார். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து. அப்போது
காவல்துறைக்கு எந்த விதமான தகவலையும் தெரியவில்லை. அவர் வேலூர் சத்யவாச்சாரி பகுதியை சேர்ந்தவர். வெளியூருக்கு போனதை சொல்லவே இல்லை. இங்கே இந்த ஒரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை பற்றி ரொம்ப கொச்சையாக அவதூறாக பேசுவார் திரு சீமான். ஸோ அந்த அமைப்பை சேர்ந்த ஒருவர் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கடிதம் எழுதினார். சார் இருந்தாலும் ஊருக்கு போயிருக்காரு, வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, எது பாதுகாப்பு கொடுக்குறீங்க, இது தப்பு அப்படின்னு அந்த எஸ்பி சொல்கிறாராம். குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. இப்போது முக்தார் குவைத்தில் இருக்கிறார். இப்போ இந்த காவலர்கள் எங்கே இருக்காங்க தெரியுமா? இவரோட மை இண்டியா சேனல் வாசலில் உட்காந்துருக்காங்க. அவ்வளவு கோபம் வருது. அவருடைய சேனலுக்கு பாதுகாப்பு. இது சட்டவிரோதம், விதிமீறல், சட்டவிரோதம். நான் அவருக்கு கொடுக்காம போது உங்கள் இஷ்டம் அவன்ட்டு கேட்டேன்னா சொல்லுவாங்க முக்தார் உயிருக்கு ஆபத்து, நான் கொடுத்தோன்னுவாங்க. நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் முக்தாரே நாட்டில் இல்லாத பண்ணி எதுக்கு அங்கே டியூட்டி போட்டு வச்சுருக்கு கான்ஸ்டபிளுக்கு? இது சட்டவிரோதம் இல்லையா? ஒரு மனுஷன், நேர்மையான மனுஷன், சென்னை மாநகரத்தில் மட்டும் எத்தனை அரசு நிலங்களை சகாயம் IAS ஒற்றை ஆளாக பாதுகாத்து கொடுத்துருக்காரு தெரியுமா? சென்னையில் டிஆர்ஓ இருந்தார். லேண்ட் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நைஸாக அந்த ப்ரைவேட் லேண்ட் ஷார்க்ஸ் அதை காலி பண்ணலான்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த நிலத்துக்கு பட்டா வழங்கக்கூட டிஸ்பியூட்டில் இருக்கும்ல, அதையெல்லாம் கோப்பில் எழுதி வச்சுட்டு வந்துருக்காரு. அவரே சொல்லியிருக்காருன்ட்டு, இந்த நிலம் அரசு நிலம், இதற்கு பட்டா வழங்கக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோயம்பேடில் மெட்ரோ அலுவலகம் இருக்கும் இடத்திற்கு எதிரே இடதுபுறம் முன்னாடி ஒரு போர்டு இருந்துச்சு, இப்போ இல்லை. ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குமா மெட்ரோவுக்கு? கோயம்பேடில் அங்கேருந்து வர்றீங்க, மதுரையிலேருந்து வர்றீங்க, இடதுபுறம் ஒரு ஸ்கூல் இருக்கா மெட்ரோ கோயம்பேடு நெருக்கத்தில்? அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பாத்வே மாதிரி போகும். இப்போ அந்த போர்டை எடுத்துட்டாங்க. முன்னாடி திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஹோட்டல் சரவணபவன் இருக்கும். அதில் ஒரு பெரும்பகுதி நிலம் அரசு நிலம். அந்த நிலத்துக்கு பட்டாவே கொடுக்கக்கூடாதுன்னு சகாயம் எழுதி வைத்ததன் காரணமாக வேறு யாராலும் பட்டா கொடுக்க முடியவில்லை. எழுதி வைத்ததால். கடைசியாக ஒரு மேட்டர் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் எழுதி வைக்கலன்னா என்னென்னலாம் ஆகும்னு. அப்படி செயல்பட்டவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது என்ற காரணத்திற்காகவே கிரானைட் ஊழலை இரவு பகலாக விசாரித்து நீதிமன்றத்துக்கு சிறப்பான ஒரு அறிக்கையை கொடுத்தார். பல ஆயிரம் கோடி கிரானைட் ஊழலை கண்டுபிடித்து கொடுத்தார். அவர் ஒரு கான்ஸ்டபிள், ஒரு வெப்பன் கான்ஸ்டபிள் ஒருத்தர் கொடுக்குறதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை? என்ன அவ்வளோ முக்கியமான நபராக இந்த முக்தார்? இதை 2 பேரையும் ஆப்ரேட் பண்ணது யாருன்னா இந்த சரவணனும் செந்தில்வேலனும். சரவணை ஏவி விடுவார், இவனை கடி, இவனை களி பண்ணு. இந்த செக்யூரிட்டியை சரண்டர் பண்ணிட்டு போகிறதுல அவங்களுக்கு என்ன சார் சிக்கல்? எப்படி வந்தோடனே திரும்ப கூப்பிட்டுக்காங்க? ஒரு வேளை திருப்பி கொடுக்காம போயிட்டா தெரியாமல் செய்ய மாட்டாங்க, கேட்பாங்க. சார் இதுக்கு போய் எழுதி கொடுத்துக்கிட்டு போங்க பார்த்துக்கிறேன், இங்கே தான் ரிவ்யூ பண்ணா நான் சொன்னது உண்மையா இல்லையா என்று பாஸ்போர்ட் வாங்கி பார்த்தா தெரிஞ்சிடும்ல. பாருங்க, அவங்க யூடியூப் சேனல்லேயே ஃபாரின் போயிருக்கிறது வீடியோ போட்டிருக்காங்க. அந்தாலே போடுறாருமா, நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன். இப்போ நான் ஒரு இன்விடேஷன் காட்டுறேன். குவைத்தில் இவர் இந்தியா டிவி சேனலின் மேலாண் இயக்குனர் என்ற அடிப்படையில் அவாலா ஏஜென்ட் இருந்தாலே வேலையே அவாலா. இப்படி குவைத்துக்கு போயிட்டு இது போன்ற தொழில்களை செய்யக்கூடியவர். இவருக்கு பாதுகாப்பா? இப்போ இது போன்ற பேசும் நபருக்கு ஆயுதம் தாங்கிய காவலர்களை பாதுகாப்பாக வழங்குகிறது என்றால் இந்த உளவுத்துறை எப்படிப்பட்ட உளவுத்துறை? ஆனால் சகாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை என்று நீதிமன்றம் மத்திய அரசு படையை பாதுகாப்புக்கு அழைக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விடுக்கிறது. தாண்டி சகாயம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு சார். ஆக்சுவலாக அவர் வந்து அங்கே ஆட்சியராக இருக்கும்போது அது பண்ணார். அதனால தான் வந்து மதுரையில் இன்று வரைக்கும் ஓரளவு கிரானைட் வந்து கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே ஆக்சுவலாக அவரால் தண்டனை வாங்கி தர முடியல. ஆனால் அன்று முதல் மதுரையில் கிரானைட்டே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை வாங்கினார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கோஆப் டாக்ஸை எங்கேயே மாற்றினாங்க. அவரை கோஆப் டாக்ஸ் வந்து நஷ்டத்தில் இயங்கியது. கோஆப் டாக்ஸில் அப்போது கோகுலேந்திராவோ யாரோ அமைச்சராக இருந்தாருன்னு நினைக்கிறேன், அவர்களோட சண்டை. அப்புறம் வந்து அந்த கோஆப் டாக்ஸ் துறையே வந்து லாபம் வர மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் அறிவியல் சார் துறைன்னு ஏதோ ஒன்று எனக்கு சரியா ஞாபகம். பிர்லா கோளரங்கம் அதுக்கு போட்டாங்க. கரெக்ட் பிர்லா கோளரங்கம் அதுக்கு போட்டாங்க. அங்கேயும் போய் தன்னுடைய பணிகளில் வந்து ஒரு ஸ்டேஜில் போதும் பாஸ் வரேன் பாஸ்ன்னு போயிட்டார். நீங்கள் அவருக்கு இது பண்ண வேணாம். ஒரு மனுஷன் வெளிப்படையாக சொல்கிறான் என் உயிருக்கு பாதுகாப்புன்னு. பாதுகாப்பு உங்களுக்கு என்னையா பிரச்சனை? தான் சொல்கிறேன்ல, அதிகாரி வீட்டில் 1500 பேர் வேலை பார்க்குறான். ஒரு 2 கன்மேன் டியூட்டியில் 24 hours டியூட்டியில் 2 கன்மேன் கொடுக்குறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை?